பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு இன்றைக்கி எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். வீட்டில் வேறு ஒரு பிரச்சனை போயிட்டுன்றதுனால நம்மளை பற்றி மாமா வீட்டில் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு உண்மையும் சொல்லலை. இதே மாதிரி இன்னும் எத்தனை நாள் தான் நடக்க போதோ, மாமா எந்த நேரத்தினாலையும் எல்லார்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். எப்படி தான் நான் இங்கே வாழ போகிறேனோ எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சரவணன் வரங்க. என்னடி சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் தான் என்ன மாமான்னு கூப்பிடாதான்னு சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப எதுக்காக என்ன அப்படி கூப்பிட்டுட்டு இருக்க? உன்னை பார்த்தாவே எரிச்சலாக இருக்குடி. அன்னைக்கு என்னடனா படிப்பு விஷயத்த சொல்லலான்னு வரப்போது வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இன்னைக்கு என்னடனா இந்த உண்மையை சொல்லலான்னு வரும்போது இப்பயும் ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. மாமாவை பற்றின பிரச்சனை வீட்டில் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வீட்டில் எல்லார்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன். நாளைக்கு மாமா கடையை திறக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஒரு தப்பா? எத்தனை தப்படி? தெரியாமல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் எல்லாமே திட்டம் போட்டு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன, நான் வீட்டுக்கு போனால் என் வீட்டோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சிங்களா? என் அப்பா அம்மா உசிரியே விட்டுருவாங்க, அது மட்டும் இல்லை என் சுடரோட வாழ்க்கையை நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு உன்னோட குடும்பம் பெருசுனா எனக்கு என்னோட குடும்பம் பெருசு. நான் உன் அப்பா அம்மா பற்றியெல்லாம் நான் எதுக்கடி யோசிக்கணும்? கொஞ்சமே கூச்ச நாச்சம் இல்லாமல் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள பற்றி நான் எதுக்காக கவலைப்படணும்? அதே மாதிரி உன் தங்கச்சி சுடருக்கு என்ன மாதிரி எவனானா இழிச்சு வாங்கி கிடச்சிருப்பான், அவனை பிடிச்சி கட்டி வச்சிருங்க. இன்னும் என்னெல்லாம் பொய்யை மறைச்சி வச்சிருக்கேன்னு தெரியல. ஒவ்வொரு விஷயமா வெளியே வரும்போதெல்லாம் நெஞ்சு பதறுதுரி. எப்படி தான் இத்தனை பொய்யை சொல்லி இந்த வீட்டில் உன்னால் இருக்க முடியுதோ தெரியல. ஏன் உன் வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கியா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. என்ன மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பு மாமா. மனசாட்சியோட பேசுங்க. மனசாட்சியை பற்றி நீ பேசாத. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கேவலமான பொய்யெல்லாம் சொல்லி இந்த வீட்டில் உன்னால் எப்படி தான் இருக்க முடியுதோ தெரியல. இங்கே பாரு, நாளைக்கு மாமா கடை திறந்த உடனே அடுத்த நிமிஷமே உன்னை பற்றின விஷயத்த நான் வீட்டில் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னோட பேகெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோ. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த வீட்டில் நீ இருக்க போகிற, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போக போகிற அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராஜி வெளியே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் யாரோ கூப்பிட்ற மாதிரியும் இருக்குது. ராஜியும் இந்த பக்கம் பார்க்குறாங்க, இந்த பக்கம் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சரி, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்புறாங்க. காற்று நிறைய அடிக்குது, நாயெல்லாம் குலைக்குது. அதுக்கு அடுத்ததாக சரி உள்ளே போகலான்னு விடும்போது கதவு வந்து லாக் ஆகிடுது. ராஜி மறந்து நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கொடூரமாக வந்து ஒரு உருவம் நிற்கிது. அதை பார்த்த உடனே ராஜி வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. எல்லாமே கனவாக போச்சு. கதறி இருந்துட்டு, ஏ ராஜி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை எதுவும் பண்ணிடாதன்ற மட்டும் ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜி என்னாச்சு? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி யாருமே இங்கே இல்லை. இங்கே நான் இருக்கேன், நீ நம்ம வீட்டில் இருக்க, நீ உன்னோட ரூமில் இருக்க, உன் பெட் மேலே இருக்க. நீ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் வெளியே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு உருவம் வந்து என்னை வந்து தாக்கிறதுக்காக வந்துச்சு, பயம்படுத்துது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அம்மாக்கிட்டேயும் அரசிக்கிட்டேயும் ஏதாவது பேய் கதை சொல்லிட்டு இருந்தியா? அப்படி இல்லை ஃபோன்லேயாச்சும் பேய் படம் வந்து பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் நான் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி ராஜு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், எதுக்காக அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்கவும், உடனே கதிர் இருந்துட்டு, இல்லை நம்ம எது லாஸ்ட்டாக நினைக்கிறோமோ அது மட்டும்தான் கனவாக வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பொட்டு வச்சு விடுறாங்க, சாமி போட்டு. அதுக்கு அடுத்ததாக ராஜியை வந்து தூங்க வைக்கிறாங்க. ராஜிக்கு திரும்ப திரும்ப அதே மாதிரி ஒரு உருவம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ராஜி மறுபடியும் பயந்து போகிறாங்க. இங்கே பார் ராஜி, ஒன்றும் இல்லை சரியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் பெட் மேலெல்லாம் படுக்க முடியாது, நான் இங்கே படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நீ இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க.
நாளைக்கு கிரவுண்டுக்கு வேற போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முதல்ல நீ நார்மல் ஆகு, மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு ராஜுகிட்ட சொல்லி படுக்க வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, படு சரியா, கண்ணை மூடி தூங்கு, நான் தான் உன் பக்கத்தில் இருக்கேன், என்ன மீறி உனக்கு எதுவுமே வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அரசிக்கு இருந்துட்டு ராஜி வந்து தலை சீவி விட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம கதிர் வராங்க. எங்கே போயிருந்த காலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கே அப்பாவையும் காணோம், அண்ணனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க 2 பேரும் கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்காருன்னே தெரியல. மாமாவோட கடை திறப்பு விழாவுக்கு அப்பா வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் அப்பாவை பற்றி பேசாதன்னு, உன்னோட ட்ராவல்ஸ் விஷயத்துலேயும் அண்ணனோட பால் காய்ச்சற விஷயத்துலேயும் அப்பா எப்படி வந்து நின்னாரோ அந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் கூட அப்பா வந்து நிற்கலாம், அப்படி கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்கே போயிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரூமில் தான்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதி இருந்துட்டு டீ காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏற்கனவே வீட்டில் குடிச்சிட்டு தான் அத்தை வந்தோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பழனி வராரு. பழனி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, "வாடா மாப்ள" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. எத்தனை மணிக்கு கடை திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், ஒரு 10 மணிக்கு அண்ணனுங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "கடைய போய் பார்த்தீங்களா? கடை எங்கே இருக்குது? கடை பெருசா இருக்கா? சின்னதா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "அது எதுவுமே எனக்கு தெரியலடா மாப்ள. அதே மாரி கடை எந்த இடத்துல இருக்குது? அது மெயினான இடமா? என்ன ஏதுன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அண்ணங்கள்கிட்டயும் கேட்டேன். அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் டென்ஷனில் கேட்க மறந்துட்டேன்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ நாங்கள் எப்படி அங்கே வர்றது? நாங்கள் வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னக்கா நீ இப்படியெல்லாம் கேட்குற? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும். நான் போய் கடை எங்கே இருக்குன்னு நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இவன் என்னடா இப்படி இருக்கான்? இவன் இப்படி இருந்தா கடை எப்படியா ரன் அவுட் பண்ண போகிறான்? ஐயோ! இவன் என்னதான் பண்ணலான்னு இருக்கானோ தெரியல. அவங்கவுங்க முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இவன் எதுவுமே தெரியாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் கடைக்கு போகிறதுக்காக எல்லாருமே அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. சுகன்யாவை சொல்லவே தேவையில்ல. பூ வச்சுக்கிட்டு பயங்கர டெக்கரேஷனோட புடவை கட்டி பயங்கரமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழனி வராங்க. மச்சான் வீட்லேயும் அக்காவும் எல்லாரும் வரலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்கவும், கண்டிப்பாக அவங்கெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆமாம், கடை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அவங்க அங்கே வர முடியும். அதனால் கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக சுகன்யா இருந்துட்டு கடை என்ன அம்மன் கோயில்கிட்ட இருக்கா, இல்லை அதுக்கு அந்தாட்ட இருக்கா, இந்தாட்ட இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம முத்துவேல் இருந்துட்டு கடை இருக்கிற ஏரியா ரொம்பவே மெயினான ஏரியா, அதுவும் உங்கள் மச்சானுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஏரியா வேற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பழனி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, அந்த இடம் உங்கள் மச்சானுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியா தான், அங்கே போனாவே தெரியும் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த கடை திறப்பு விழாவில் அடுத்து என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.